ஃப்ரெண்ட்ஸ், இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பூர்ண கொழுக்கட்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். 400 கிராம் பச்சரிசி மாவு நான் சலிச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இதை மிக்சிங் பவுலில் போட்டுடலாம். வெது வெதுப்பான தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். ரொம்பவும் தண்ணி ஊற்றிட வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பார்த்து பிசைஞ்சிக்கலாம். நீங்கள் தண்ணி வேணாலும் ஊற்றிக்கலாம், இல்லை பால் கூட வெது வெதுப்பாக ஊற்றிக்கலாம். பால் ஊற்றி பிசைஞ்சால் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், நல்லா ஒயிட்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வெது வெதுப்பான தண்ணி ஊற்றி தான் பிசைகிறேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். இப்போ நல்லா சாப்பிட்டா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சாச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஒரு கடாய் அடுப்பில் வச்சு 100 கிராம் எள்ளு போட்டுக்கிறேன். அந்த எள் நல்லா படப்படன்னு வெடிக்கிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா மணம் வரும், அந்தளவுக்கு வறுத்துக்கலாம். ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் வறுத்தா போதும். எள்ளு நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சுக்கலாம். இது நல்லா ஆறட்டும், வெயிட் பண்ணலாம். ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சு 400 கிராம் வெல்லம் போட்டுக்கிறேன். தூள் பண்ணி 1/2 டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றிக்கலாம். வெல்லம் கரைஞ்சால் மட்டுமே போதும், பாகு பதம்லாம் எதுவும் தேவையில்லை. குச்சி மண் இருக்கும். இப்போ நல்லா வெல்லம் கரைஞ்சிடுச்சு. இதை வடிகட்டி ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். எள்ளு நல்லா ஆறிடுச்சு. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் போட்டு குறப்பாக அரைச்சி வந்து பார்க்கலாம். இப்போ குறப்பாக அரைச்சாச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். வெல்லம் வடிகட்டியாச்சு. அந்த வடிகட்டின வெள்ளத்தில் நம்ம குறப்பாக அரைச்சா எள்ளை போட்டலாம். இது ஒரு 4 நிமிஷம் நல்லா கிண்டிகிட்டே இருக்கலாம். பாருங்க, நல்லா திரண்டு வருது. இது ஆறிடுச்சுன்னா நல்லா திக்காகிடும். இது அப்படியே இருக்கட்டும், இது நல்லா ஆறட்டும். நம்ம பிசைஞ்சு வச்ச மாவுலேருந்து ஒரு சின்ன உருண்டை உருட்டி எடுத்துக்கலாம். வாழை இலை இல்லை பாலித்தீன் கவரில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி இது நல்லா தட்டையாக தட்டிக்கலாம். நான் கையிலே தட்டினாலே நல்லா தட்டையாக வரும். பூரணம் நல்லா ஆறிடுச்சு. அது நான் சிலிண்டர் ஷேப்பில் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ சென்டராக வச்சு இந்த பாலித்தீன் கவரை அப்படியே க்ளோஸ் பண்ணலாம். அப்படியே க்ளோஸ் பண்ண அப்படியே சைட்லலாம் நல்லா ஒட்டி விட்டுக்கலாம். பூரண கொழுக்கட்டை சூப்பராக பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. அப்படியே ஒட்டாமல் விரிசல் எதுவும் இல்லாமல் பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரியே மிச்சம் இருக்கிற மாவையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது எல்லா மாவுமே எடுத்து ரெடி பண்ணியாச்சு. இப்போது ஒரு இட்லி பாத்திரம் தண்ணி ஊற்றி ஒரு தட்டு போட்டு இப்போ நம்ம ரெடி பண்ண கொழுக்கட்டையை உள்ளே வச்சுருக்கிறேன். இது ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் வேகட்டும். இப்போது 7 நிமிஷம் ஆயிடுச்சு. திறந்து பார்க்கலாம். பூர்ண கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இப்போ பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. சுட சுட சாப்பிட்டா டேஸ்ட்டாக நல்லா ஜூஸியான கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்களும் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். இதே மாதிரி ஜூஸியாக சாஃப்டாக டேஸ்ட்டான இந்த கொழுக்கட்டையை நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாத்துக்கும் நிறைய ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.